Hello friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல Karasev எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் friends. நிறைய வகையில இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த பவுல் நம்ம எதுக்கு எடுத்துக்கோனா இதல கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தி செய்யும்போது Karasev வந்து நல்லா இருக்கும். இதுலயே கொஞ்சம் தண்ணி சேர்த்தி இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வந்து டிசால்வ் ஆகட்டும். நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சாத்தூர் ஸ்டைல்ல தான் நம்ம வந்து Karasev செய்ய போறோம். ஏன்னா அங்க தான் வந்து Karasevங்கிறது ரொம்ப ஃபேமஸ். சோ அது வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்க கடலை மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். ரொம்ப அளவு வந்து ரொம்ப முக்கியம். அளவு கொஞ்சம் மாறினா கூட நல்லா இருக்காது. அடுத்தது ஜீரகம் சேர்த்திக்கோங்க. ஜீரகத்துக்கு பதிலா ஓமமும் சேர்த்திக்கலாம் இல்ல எள்ளும் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க. இது வந்து என்ன கலவைன்னு பாத்தீங்கன்னா வரமிளகாவையும் பூண்டையும் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்ச இந்த விழுது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாத்தூர் ஸ்டைலில் Karasev செய்கிறோம்ல அங்கே வந்து இது போல தான் அரைச்சி செய்வாங்க. அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரிஜினலாக நம்ம செய்கிறோம் சாத்தூர் ஸ்டைல். ஸோ அதனால இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வரமிளகாவையும் பூண்டையும் ஒட்டுக்கா போட்டு அரைக்கிறேன். ஏன்னா நம்ம கம்மியான அளவு குவான்டிட்டி தானே எடுக்கிறோம். அதனால ஒட்டுக்கா போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நம்ம உப்பு தண்ணி கலந்து வச்சோம்ல அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் வரமிளகாவையும் பூண்டு தனித்தனியாக போட்டு அரைக்கலாம். நம்ம செஞ்சு காட்டுறது கொஞ்சம் அளவுங்கிறனால நான் ஒட்டுக்க அரைச்சிட்டேன். ஏன்னா சரியா அரைப்படாது. அதனால இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து இது ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், சூப்பராக செஞ்சிடலாம். தண்ணி வந்து எடுத்தோடனே நிறைய சேர்த்திடாதீங்க. ஏற்கனவே நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்திருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துங்க. இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு முறுக்கு அச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி இந்த மாவு வந்து நம்ம அதில் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே இது போல் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த Karasevவை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது போல் நல்லா ஒரு சைடு வெந்த பிறகு இது போல் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து Karasevலேயே நிறைய விதமான வெரைட்டி இருக்குது. அதில் ஒவ்வொரு வெரைட்டி வந்து நான் ஃபர்தர் வீடியோஸில் போடுறேன். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையை பொரிச்சு சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க Karasevல இந்த கருவேப்பிலையை சேர்த்திடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.